நீங்க இந்தியன் 1 படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. ஓகே. இந்தியன் 1ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்? எனக்கு ஆக்சுவலி இந்தியன் 1ல அந்த ஒரு காஸ் வச்சு அப்போ அந்த டைம்ல அந்த சினிமால அந்த காஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ ஆஸ் அ மேக்கிங்கோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை சுத்தி நடக்கிற விஷயம் பிளஸ் அவர் அதுக்கப்புறம் அநியாயத்துக்காக விஷயங்கள் பண்றது, அப்புறம் அவங்க அதுல பிளாஷ்பேக் போய் திருப்பி வர்றது, சுகன்யா அவங்களோட போர்ஷன். இன்ஃபேக்ட் இப்போ கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் சாங் வந்து அந்த அன்னமே அன்னமே சாங் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தானே. ஸோ அப்பவே அந்த மேக்கப் எவ்ரி திங் வாஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இந்தியன் 2ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஐ ஹோப் இட்ஸ் மச் பெட்டர் தென் வாட் இந்தியன் 1 வாஸ். ஏன்னா எல்லாருமே ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஐ ஹோப் மூவி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். ஓகே. இப்போ நீங்க இந்தியன் தாத்தாவை நேர்ல பாக்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க? ஹானஸ்டா ஒரு ப்ராப்பரான ஒரு சினிமா லவரா ஒரு ஆடியன்ஸா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் மட்டும்தான், இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுத்திருக்கீங்க, ட்ரெய்லர்ல ஏன் சார் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நார்மல் ஆடியன்ஸ் எனக்கு பார்க்கும்போதே மேக்கப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே இருக்குல்ல, எடிட்டிங்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, நீங்களாச்சும் வந்து சரி ஐயோ அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் நல்லா இல்லையே வேற எதனா அந்த இடத்துல வச்சிருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணலையா? அவசர நேரத்துல எதையும் கவனிக்க முடியல, இனிமே கவனிச்சிடலாம். அது ஒண்ணு மட்டும் தான். அதர்வைஸ் we are all waiting for this movie. இந்தியன் 1 படம் பாத்திருக்கீங்களா? நிறைய தடவை பாத்திருக்கீங்க. இப்போ இந்தியன் 2 படம் வரப்போது உங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? அகைன் சேம் கான்செப்ட் கரெக்ஷன். இதுதான் ஆக்சுவலி அவங்க வந்து இதுவா தான் காட்டியிருக்காங்க, குன்ஃபு தெரிஞ்ச கலை எல்லாம் காட்டும்போது தட் வாஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கமல் கிட்ட இருந்து, இந்தியன் கிட்ட இருந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர்? ஏன்னா கமல் சார் நம்ம நிறைய இதுல பாத்துருப்போம், பட் இந்த குன்ஃபு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அதையும் நான் பாக்கணும். அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆப்வியஸ்லி மியூசிக் தெரிவிக்க விட்டாங்க, சங்கர் சாரோட பிரமாண்டத்துக்கு தெரியும். ரியலி ஆக்சுவலி நாங்க டிக்கெட் எடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்போ நீங்க இந்தியன் தாத்தாவை நேர்ல பாத்திருக்கீங்க, இவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் ஆர் ஒரு क्वेश्चन கேட்கணும்னா நீங்க என்ன கேட்பீங்க? பேசிக்கலி क्वेश्चन கேட்கணும்னா இல்ல, எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்து மேனேஜ்மாலே அழுத சீன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சீன் எனக்கு அப்படியே அது அவங்க பொண்ணு இருக்கும்போது பேசிக்கலி லைக் நான் வந்து நீங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஜென்டில்மேன், அது இஸ் டிஃபரெண்ட், பட் யூ குட் ஹவ் அவங்க பொண்ணு நீங்க யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு எப்பயுமே எனக்கு அந்த கமல் மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அட் சேம் டைம் இந்த கமல் உங்க பையனை நீங்க வந்து சொல்லும் போது அந்த ஒரு டைலாக் வந்து சூப்பரா இருக்கும். அதாவது கடைசியில பிரேக் ஆச்சு பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலையை சொல்லுங்க, அதை கூட நீங்க கரெக்டா பார்க்காதது எனக்கு அந்த டைலாக் வாஸ் ரியலி 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 வெரி மச் நீடட். ஆனா கடைசியில இது ஒன்னாச்சு பண்ணுங்களா அது போதுதான் தான் சொல்லுவாங்க, அது கூட நான் பண்ணாம லஞ்சு கொடுப்பேன் அப்படி அந்த சீன் அது வந்து வேற லெவல் சீன், ரொம்ப பிடிச்ச சீன். நான் வந்து அடிக்கடி நான் வந்து யோசிப்பேன் சொல்லுவேன். இப்போ உங்க பொண்ணை பத்தி அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை விட தாக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு, என்னால பேசவே முடியும். அந்த அளவுக்கு அவங்க ரசிச்சிருக்காங்க உங்களை. ஓகே. நாளைக்கு இந்தியன் 2 படம் நாளைக்கு ஓகே. ஃபேமிலியோட இந்தியன் படம் பாத்திருக்கீங்களா? அது கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? பாத்துருக்கோம். ஓகே. இப்போ இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க படம்? அதோட வெர்ஷன் 2-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சமுதாயமும் ரொம்ப போயிட்டு இருக்கு. சோ மேபி அதுல குறைக்கிற மாதிரி இருக்கும்னு நான் திங்க் பண்றேன். ஓகே. இப்ப அவர் தான் இந்தியன் தாத்தா. இப்ப நீங்க இந்தியன் தாத்தாவை நேர்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெக்வெஸ்ட்னா அதாவது கேர்ள்ஸுக்கு தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு உலகம். எல்லா இடத்துலயுமே கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ்ல முன்னாடிலாம் கேர்ள்ஸ் சமுதாயத்துல கரெக்டா போயிட்டு வர முடியாத மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ பாய்ஸுக்குமே அந்த இது வருது. ஸோ நான் என்ன கேட்பேன் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணுங்க, கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி கொஞ்சம் செக்யூர் பண்ணணும். இப்போ பெண்களுக்கு அநீதி நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கலான்னு இருக்கீங்க தாத்தா? அதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வேரோட கலையா இருக்கணும் இவங்க சொன்ன மாதிரி. அதுக்கு இவங்களோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து போராடினாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க இந்தியன் படம் பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் பாத்திருக்கேன். கொஞ்சம் பாத்திருக்கீங்க இல்ல? இப்ப இவர் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இந்தியன் தாத்தாவை நீங்க இப்ப நேர்ல பாக்குறீங்க, இவர்கிட்ட நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க? அரேல்ஸ் இதை பண்ணுங்க அப்படின்னு நீங்க இந்தியன் தாத்தாக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அதான் 2026ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓகே. விஜய் அண்ணா ஓட்டு போடுவீங்க? சொல்லுங்க தாத்தா. லஞ்சம் ஊழல் எல்லாம் எங்க ஒளியுதோ அப்போ ஓட்டு போடுறேன். இல்ல அவர் கரப்ஷனை வந்து அழிப்பாரு நீங்க நம்புறீங்களா? காலம் தான் பதில் சொல்லும். இப்போ இந்தியன் தாத்தாவை நீங்க நேர்ல பாக்குறீங்க, இந்தியன் தாத்தா கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீயா இருக்கணும், நோ பிரைவேட் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவேன். நோ பிரைவேட் ஸ்கூல்ஸ் சொல்லுங்க. இதுக்காக நீங்க
ஒரு நல்ல விஷயம் தான், நடந்தா நல்லா இருக்கணும் நானும் எதிர்பார்த்தேன். இப்ப இந்தியன் தாத்தா இவர் நேர்ல பாக்குறீங்க, இவரை பார்த்தா இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க, அவர் என்ன ரெக்வஸ்ட் சொல்லுவீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் படத்துல பார்க்கும்போது கமல் சார் வந்து டபுள் ஆக்ஷன், ஆம்பளை நடிப்புலயும் இருப்பாரு, பொம்பளை வேஷத்துலயும் இருப்பாரு, 3 வேஷத்துல இருக்காரு. அதுல பையனை லாஸ்ட்ல கொலை பண்றாரு. இப்போ லாஸ்ட்ல பையனை கேட்கும்போது என்ன கேட்பாரு, பெத்த அப்பனையே கொல்ல வரான் அப்படின்னு கேட்பாரு. அந்த படம் பார்த்துருக்கேன் நான். இப்போ 2 வருது, அது எப்படி இருக்குன்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். டைலர் மட்டும் தான் ஒத்துருக்காங்க, அந்த டைலர்ல தெரியல, சரியா தெரியல, முகம் அந்த அந்த ஃபேஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பட் அவர் முடி அது வந்து தெரியல சுத்தமா, அவரே கமல் சாருன்னே தெரியல. அது படம் வரும்போது தான் தெரியும், ரிலீஸ் ஆகும்போது தான். இப்ப நீங்க இந்தியன் தாத்தாவை நேர்ல பாக்குறீங்க, நிஜமாலே லஞ்சம் ஊழல ஒழிக்கிற தாத்தாவை நேர்ல பாக்குறீங்க, கொலை பண்ற ஒரு தாத்தாவை, நீங்க அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? நான் ஒரே வாட்டி கேட்பேன், என்ன கேட்பேன்னா இந்த மாதிரி லஞ்சம் எல்லாம் தள்ளி போனோம் அப்படின்னு கேட்பேன். அதான் கேட்பீங்க. அவ்வளவுதான் கேட்பேன். ஓகே தாத்தா, இதுக்கான பதில்? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், நீங்களும் என்னோட சேர்ந்து போராடினாதான் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்னு நானும் சொல்றேன். சேர்ந்து கண்டிப்பா போராடலாமா? போராடலாம். இப்ப இந்தியன் 2 படம் வரப்போது, அதுக்கான எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு. ஏன்னா நான் தீவிர கமல் சாருடைய ஃபேன். சின்ன வயசுலேருந்து அவர் படம் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ இந்த படம் ஹிட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நிறைய என்ன சொல்றது, இந்த சைடு கமெண்ட்ஸுமே நிறைய பாஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். சாரோட படம், கமல் சார் படம் வந்து எப்படியாவது ஹிட் ஆயிடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருக்கு. அந்த படம் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் ஹிட் ஆகிறதுக்காக நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். கண்டிப்பாக சங்கர் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இந்தியன் 2 பண்ணியிருக்கிறதுனால டெஃபினட்டாக ஏதாவது நிறைய மேஜிக்ஸ் வச்சுருப்பாரு. அது ஒர்க் அவுட் ஆகணும். பிகாஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபிலிம்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். ஓகே, இப்போ உங்க படம் ஹிட் ஆகணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஹிட் ஆயிடுமா? இவங்கெல்லாம் கூட இருக்கும்போது ஹிட் ஆகாம எப்படி இருக்கும்? உங்க பேரு? ராம்குமார். ராம்குமார். இந்தியன் படம் பாத்திருக்கீங்களா சார்? பல தடவை பார்த்திருக்கேன். பல தடவை பாத்திருக்கீங்க. இப்போ இந்தியன் 2 வரப்போது, அதுக்கான ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறீங்க. ஓகே, இந்தியன் 1 படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? எல்லாமே. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, இந்த இந்தியன் தாத்தா வந்து இந்த சேர்ல உட்காந்துட்டு என்ன சொல்ல, ரஜினி சார் மாதிரி இல்லாம கமல் சாருடைய பாணியில அது பண்ணிருக்கோம். அட்டகாசமா இருக்கு. ஓகே, இப்ப இந்தியன் தாத்தாவை நீங்க நேர்ல பாக்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க, அவர் என்ன சொல்ல விரும்புறீங்க? தாத்தா, இவ்வளவு காலமா எங்க தாத்தா இருந்தீங்க, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்விதான் கேட்பேன். சொல்லுங்க தாத்தா. இவ்வளவு வருஷமும் உங்களுக்கு மத்தியில உங்க கூடவே தான் இருந்தேன். இப்போ திரும்பவும் நான் வர வேண்டிய சிச்சுவேஷன். இந்தியன் 1 படம் பாத்தீங்களா? பாத்திருக்கீங்க. இந்தியன் 1 படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? மெயினா பாட்டு, கதையோட ஸ்கிரீன் பிளே, அந்த காலத்துல கமல் சார் பண்ண ப்ரோஸ்தெட்டிக் மேக்கப், அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு இதுவா இருந்தது. ஸோ அந்த ஹோல் அதுவும் ஒரு அந்த காலத்துல இட் வாஸ் பெஞ்ச் மார்க் மூவி. இப்போ இந்தியன் 2 படத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்தியன் 2ல வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, கரப்ஷன், அவங்க என்ன கதாம்சம் எப்படி பண்ணியிருக்காங்களோ. இன்ஃபேக்ட் சங்கர் சார் ஒரு சொல்லியிருக்காரு, இந்தியன் 2 கேரக்டர் இஸ் இட்ஸ் an epitome for my என்னோட ஆங்கருக்கான ரெப்ரஸன்டேஷன் தான். ஸோ மேபி அவர் காமன் மேன் ஆங்கரும் இன்னும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்ததும் பார்க்கற மாதிரி போறோம். ஸோ அதை எப்படி வெளிப்படுத்திருக்காருன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க இந்தியன் தாத்தாவை நேர்ல பாக்குறீங்கன்னா நீங்க அவர்கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க? கரப்ஷன் அதிகரிச்சுட்டு போயிருக்கு. நீங்க இவ்வளவு அதிகரிச்சுட்டு அப்புறம் வரீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருப்பாங்க. முதல்ல அப்போ வந்தப்பவே இதெல்லாம் கொஞ்சம் மாறிடும் நினைச்சு கேப் விட்டுட்டேன். திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன், நம்மளும் ஆரம்பிச்சு. இந்தியன் 1 படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. இப்போ இந்தியன் 2 படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, என்ன உங்க எதிர்பார்ப்பு என்ன? இந்தியன் 2 ட்ரைலர் பார்த்தேன், சங்கர் சார் மூவி. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் நல்லா கிரியேட் ஆயிருக்கு. சித்தார்த் நடிச்சிருக்காரு, ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்க்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கமல்ஹாசன் சார் தாத்தா கெட்டப்லாம் வராரு, பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்தியன் தாத்தா உங்க முன்னாடி இருக்காரு அப்படின்னா நீங்க அவர்கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க, அவர் என்ன ஒரு ரெக்வெஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க? ஓகே, ஸோ கேட்டலாமே இந்தியன் தாத்தா கிட்ட. சரி இந்தியன் தாத்தா, லஞ்சத்தை ஒழிப்பேன்றீங்களா? லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன வழிகள் இருக்கு? என்கிட்ட நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு நீங்களும் கூட சேர்ந்து ஒத்து வச்சா இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். சரி, நானும் உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்றேன். சீக்கிரம் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், சேர்ந்து ஒழிப்போம். கம்பேர் ஆயிட்டாரு, நான் வந்து ஆடியன்ஸ் மாதிரி இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். ஓகே தாத்தா, லஞ்சத்தை சேர்ந்து ஒழிப்போம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.